ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார் இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்கள் அவரோட இன்ஸ்டா பேஜில் கரெக்டாக காலையில் 10 மணிக்கு இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு. எந்த பலனையும் எதிர்பார்க்காம, சம்பாத்தியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காம அரசியலுக்கு வரேன்ற மாதிரியும் பேசுகிறாரு. திருச்சி கிழக்கை பற்றியும் லைட்டாக டச் பண்ணுறாரு. எந்த கட்சியில் சேர்றாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியல, பட் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற ஒரு பதிவை போட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ விஜய் அவர்களோட வெற்றி இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பேரை வந்து யோசிக்க வச்சுருக்கு. என்ன யோசிக்க வச்சுருக்கு? பரவாயில்லையே, அரசியல் அவ்வளோ ஒன்றும் உழைக்க வேணாம் பொழுது, அவ்வளோலாம் இந்த பிரச்சனைலாம் இருக்கா, சமாளிச்சிடலாம் பொழுது. இப்போ விஜய் என்ன முதலமைச்சரே ஆகிட்டார். தமிழ்நாடு போய் சுற்றி பார்க்கல, ஓட்டு கேட்கல, பிரச்சாரம் பண்ணல, ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் மீது விமர்சனம்லாம் வந்தது, அதெல்லாம் மீறி ஜெயிச்சிருக்காரு. அப்போ நம்மளே தனியாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் முடிவு எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஐயா அண்ணாமலை ஒரு முடிவு எடுக்கிறார் தனியாக. அண்ணாமலை வந்து ஒரு பொலிட்டீஷியனாக ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் ஒரு முடிவு எடுக்கிறாரு. பட் அதனுடைய ஃபோக்கஸ் வந்து என்னென்னா விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. அப்போ இதே நேரத்தில் வந்து ஐயா ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு அறிவிப்பு வெளிச்சிருக்காரு. அதாவது ஃபுல்லாக சொல்லலை. எனக்கு வந்து அவர் உண்மையிலே எனக்கு பர்சனலாக அவரை பிடிக்கும். என்ன காரணம்னா, நடிப்பு அதெல்லாம் தாண்டி, இந்த நடிப்பு நிறைய பேர் நடிக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. படம் நல்லா நடிச்சா ஓட போகுது, இல்லைனா இல்லை. பட் ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு என்ன சிறப்புனா, அந்த ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுன்ற அந்த எண்ணம் வந்து கொஞ்சம் இருக்குது. சம்பாதிக்கிற காசு எல்லாமே வீட்டுக்கு எடுத்துன்னு போய்ட்டு நம்ம ஜாலியாக இருக்கணும்னு இல்லாமல், ஏதோ அதில் ஒரு பாதியில் ஒரு போகம் இல்லை ஒரு பகுதி பண்ணுவார். கொஞ்சம் அதில் விளம்பரமும் தேடிக்குவார். அது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் கஷ்டப்பட்டு செலவு பண்ணுறாரு, அதுக்கு கொஞ்சம் விளம்பரம், அதனால் அதெல்லாம் பண்ணுறாரு. விளம்பரம் தேடாமல் சேவை செஞ்சால் கம்யூனிஸ்ட்டு, கொஞ்சம் விளம்பரம் தேடிக்கின்னு சேவை செஞ்சால் அரசியல்வாதி. இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு அரசியல்வாதி அவர் அந்த தகுதி வந்து என்ன கேட்டால் முன்னாடியே இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ராகவா லாரன்ஸ்க்கு இன்றைக்கி கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறது, படம் மாதிரி ஏதோ ட்ரெய்லர் விட்றது, அப்புறம் டீசர் விட்றது, அப்புறம் சாங் ரிலீஸ் பண்ணுறது, அதை பண்ணாமல் இப்போ திருச்சி கிழக்குன்னு ஒரு லைன் சொல்லிக்கிறாரு. சொல்லலாம், திருச்சி கிழக்கு வந்து எனக்கு கரெக்டாக செட் ஆகும் ப்ரொஃபைலு, எனக்கு வந்து அந்த தொகுதியில் போய் நின்னால் ஒரு நல்லா இருக்குன்ற மாதிரி நண்பர்கள் சொன்னாங்க. அதனால் அந்த அந்த தொகுதியில் நிற்கலான்னு இருக்கிறேன், அதனால் விரைவில் வந்து மக்களை சந்திப்பேன் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் யதார்த்தமாக, ஒரு அரசியல்வாதி போல். பட் ஆனால் இப்போ வந்து இருக்கிறது என்னென்னா, சினிமா கவர்ச்சி, சினிமா மோகம் தான் அரசியலை ஆட்டி படைக்குது. அப்படி இருக்கும் பொழுது நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் நல்ல வேட்பாளர், அதில் எனக்கு மாற்றுக்கு. எதை வச்சு நல்ல வேட்பாளர்ன்றீங்க? விஜய் சாரை விட அதிகமாக போய் மக்களை பார்ப்பார். குறைஞ்சபட்சம் அவ்வளோதான், குறைந்தபட்சம் மக்களை பார்ப்பார். மக்களை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பாதி பஞ்சாயத்து முடிஞ்சிடுது. இப்போ என்ன கேட்டால் திருச்சி கிழக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு மோசமான வேட்பாளர். ஒரு முதலமைச்சர் ஆகட்டும், பிரதமர் ஆகட்டும், ஜனாதிபதி ஆகட்டும், அது வேறு. மக்களை சந்தித்து மக்களோட கோரிக்கைகள், மக்கள் பிரச்சனைகளை வந்து ஒரு எம்எல்ஏவாக நீங்கள் வேலையை செய்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்தளவுக்கு கிடையாது. அதனால் அவர் ராஜினாமா பண்ணது திருச்சி மக்களுக்கு நல்லது. ஆனால் திருச்சி மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம விஜயனுக்கு போட்டால் தொகுதிக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னாங்க. பெரம்பூர்லேயே இது வரலாம் ஒன்றும் பெரிய மாற்றம் மாறின மாதிரி தெரியல. மேபி ராகவா லாரன்ஸ் இப்போ அங்கே வந்து நிற்க போகிற மாதிரி. இப்போ நான் வந்து சமிக்கைகளை வச்சு நான் பேசுகிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் பாதி பேசுவாங்க, பாதி முழுங்கிடுவாங்க, பத்திரிகையாளர்லாம் சந்திக்க மாட்டாங்க. வீடியோ போட்டு ஒன் வே கம்யூனிகேஷன் தான். இந்த சைடு இருந்து பேசுவேன், அந்த சைடு கேட்டு தாங்களாகவே ஏற்றுக்கொண்டு, தாங்களாகவே புரிந்து கொண்டு, தாங்களாகவே அரசியல் ரீதியாக தாங்களாகவே எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்துக்கிட்டோம். தாங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் வந்து பார்த்து ஏதோ செய்து கொடுப்போம். இப்படி தான் போகுது அரசியல். பட் அகெயின் வந்து அநேகமாக ஒரு தாவேக்கலை சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். மேபி அவர் இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. என்னென்னா ஒரு முதலமைச்சரோட தொகுதி அது ராஜினாமா பண்ணது. இப்போது மாற்று கட்சியில் போய் நின்னார்னா முதலமைச்சரை பகச்சிக்கிற மாதிரி வரும். அந்த முடிவை ஐயா லாரன்ஸ் எடுப்பாரா எனக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, இவரும் சினிமா துறை சார்ந்தவர், அவரும் சினிமா துறை சார்ந்தவர். ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பிரேக் டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஒருவேளை திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்து காமன் கேண்டிடேட் போட்டாங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு நட்சத்திர வேட்பாளர் தேவைப்படும். அதனால் மேபி எதனா பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல. இந்த இடத்துல வந்து ஒருவேளை லாரன்ஸ் தான் கேண்டிடேட்னா
திமுகவும் அதிமுகவும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் நான் புரிஞ்சுக்குவேன். ஐயா அன்புமணி ராமதாஸ் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சு. பொது வேட்பாளர் தான் செட் ஆகும், ஜனநாயக படுகொலை இங்கே வந்து ஐயா ஆதவ் போன்றவர்கள் அவங்கெல்லாம் லாட்ரி பண்ணலாம், இதாவது இது குதிரை பேர அரசியல் தான், இது கேடுகட்ட அரசியல் அப்படின்ற மாதிரிலாம் அன்புமணி ராமதாஸ் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் மேலே ஆகிப்போச்சு. எந்தவித அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை. மாறாக திமுக கூட்டணியிலேருந்து ஒவ்வொரு கட்சியாக போயிட்டுருக்குது வெளியில். அதிமுகலேருந்து ஆட்கள் போய் மற்ற கட்சியில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் இன்னும் இந்த இடைத்தேர்தலை பற்றி அந்த சிந்தனைக்கு வந்தாங்களா, யோசித்தாங்களா, எப்படி போனாங்கன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி ஏதோ நான் வந்து வேட்பாளர் தேர்வு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. திமுக தலைவர் வந்து வலிமையான வேட்பாளர் நம்ம நிறுத்தணுன்ற மாதிரி பேசப்பட்டதாக செய்தியாகுது. அப்படி திருச்சிக்கு வந்து ராகவா லாரன்ஸ் தான் தாவேக வேட்பாளர்னால் விஜய் வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி காலை வச்சிட்டாருன்னு அர்த்தம். அதேமாதிரி கவர்மெண்ட் வந்து வழக்கத்தை விட அதிக வேகமாக வந்து இந்த 5 சட்டமன்ற தேர்தலில் முனைப்பு காட்டுகிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் சம்டைம்ஸ் வேலையை ஆரம்பிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிஇஓ ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் போகுது டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஆஸ்கிங் தெம் டு ஐடென்டிஃபை ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், தாசில்தார்ஸ்லாம் டேக் நோட். நீங்கள் வந்து 22ஆம் தேதி 26ஆம் தேதி அந்த பீரியடில் வந்து எல்லாம் பதில் சொல்லணும். அதாவது லோக்கலில் ரிப்போர்ட் பண்ணிட்டு 26 இங்கே எல்லாமே தகவல் வந்துடணும். அப்போ வாக்காளர் எவ்வளோ இருக்கிறாங்க, எங்கெங்கே பூத்து என்ன ஏது, அப்போ ரெடியாக இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் சொல்லிச்சுன்னா 1 மாதம் டைம் கொடுத்து தேர்தல் ஆணைய ஷெட்யூல் பிரகாரம் அதுக்கேற்ற வந்து ரெடி போகிறாங்க. ஏன் அப்படியெல்லாம் வேகமாக நடக்குது? ஏன்னா தாவேக்காக்கு அந்த 5 எம்எல்ஏ வேணும். இதுக்கு தானே கஷ்டப்பட்டு நாங்கள் குதிரை பேர அரசியல்லாம் பண்ணி அதிமுக இருக்கவங்களெல்லாம் ராஜினாமா பண்ண வச்சு எல்லாம் பண்ணோம். சொல்லலாம் எல்லாம் அவங்கள தானாக பண்ணிக்கினாங்க எல்லாம். இப்போது ஐயா ராகவா லாரன்ஸ் தானாக அரசியலுக்கு வராருன்னு எடுத்துக்கலாம். தானாக வரவர்னா எப்போ வந்திருக்கலாம்ல. ஒரே ஒரு சின்ன ஒரு கண்ணை மூடி இந்த டைம் மிஷினில் சொல்லுவாங்க, பின்னாடி போய் பார்க்கணும் இல்லை முன்னாடி போய் பண்ணணும். கண்ணை மூடி இன்றைக்கி தேதியில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆசையே வந்திருக்காது நிறைய பேருக்கு. ஜெயலலிதாவும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் சரி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கள நடிகைன்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து அரசியல்வாதிகள். வெறும் நடிப்பு அப்படின்றதை தாண்டி அரசியலில் வந்து பயிற்சி அது இருந்து அந்த பொசிஷனில் வந்தேன். விஜய் சார் இப்போது சிஎம் ஆனதுனால நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் வந்திருக்கு. அது வந்து நம்ம ஜனநாயகத்தில் அது இது. இப்போ எனக்கு ஒரு பத்திரிக்கையாளர்னா என்ன பிரச்சனை இல்லை, என்ன ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன வந்து ஒரு இதுனா ஒரு அது யோசனை சொல்கிறதா இல்லை ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கிங்னா, போகிற போக்கு பார்த்தா நடிக்கிறவங்கெல்லாம் அரசியலுக்கு வராங்க, அரசியல்வாதிகள்லாம் நடிக்க போயிட்டாங்கன்னா ஓகே நமக்கு வந்து வைப்பு வரல, டான்ஸ் வரல, சாங் வரல, அதனால் நம்ம போய் ஸ்கில் செட் ஆகி போச்சு இன்றைக்கி நடிப்பு. அப்போது இப்போ அரசியல்வாதிகள்லாம் வந்து நான் போய் ஒரு 2 படம் நடிச்சிட்டு வரேன், அப்போ தான் நானும் வந்து ஒரு அரசியலில் நல்லா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. இனிமேல் அரசியல்வாதிகள் மகன் இல்லை மூத்த அரசியல்வாதிகள்லாம் நடிக்க போனாங்கன்னா சினிமா தேட்டருக்கு போய் படம் பார்க்குறவங்களோட நிலைமையை யோசிச்சுப்பாங்க. அதாவது படம் பார்க்குற தன்மையினால அரசியல் பாழா போதும், அது வேறு விஷயம். அரசியல்வாதிகள்லாம் தேட்டருக்கு வர வச்சாங்கன்னா என்ன ஆகுன்ற மாதிரி. பட் நான் வந்து லாரன்ஸ் அவர்களை வந்து ஒரு நடிகராக பார்க்கல, அதற்கு மேலே தான் நான் அவரை பார்க்கணும் இந்த அரசியல் எங்கே போகுதுன்னு பார்க்கணும். அதான் இப்போ தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு சட்டம் என்னென்னா, பை எலெக்ஷன் நடந்ததுன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருக்குது. தாவேக்காவுக்கும் அது அப்ளை ஆகுமா? கிட்டத்தட்ட அப்ளை ஆகும். என்ன காரணம்னா, மக்களை பொறுத்தவரை எப்படின்னா, ஒரு சான்ஸ் ஒருத்தருக்கு கொடுக்குறன்னா வந்து பெருமைக்குனாலும் உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. மக்களோட குணாபாவம் அது. ஐயா காமராஜர் ஏன் தோக்கடிச்சாங்கன்றதுக்கு இன்றைக்கி வரலாம் அவங்களுக்கு பதில் தெரியாது. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணாவோட பிரச்சாரம் ஒரு பேசு பொருளாக இருந்தது, எடுபட்டது. குறைந்தபட்சம் அப்படியாச்சும் புரிஞ்சிக்கலாம். பட் ஒரு சில நேரத்துலலாம் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ கொளத்தூர் மக்களையே நிற்க வச்சு இந்த சைடு ஐயா விஎஸ் பாபு, இந்த சைடு எம்கே ஸ்டாலின், இந்த சைடு சந்தான கிருஷ்ணன், 3 முக்கிய வேட்பாளர்கள், திமுக அதிமுக தாவேக. இதில் ஸ்டாலின் அவர்களை விட சந்தான கிருஷ்ணன் அவர்களை விட விஎஸ் பாபு சிறந்த எம்எல்ஏவா சிறந்த அரசியல்வாதியான்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் இல்லைன்னுவாங்க. ஆனால் ரிசல்ட் என்ன வந்துச்சு? இவர் ஜெயிக்கிறார், இவங்க முதலமைச்சராக இருந்தவர் தோக்குறாரு. அப்போது அந்த நேரத்தில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், திடீர்னு அந்த ஹோட்டல்லே சாப்பிட்டோம், போர் அடிச்சிச்சு, எதிரில் ஒரு புது ஹோட்டல் திறந்துருது. அப்பா அங்கே போகலாம் அப்படின்னோடனே அப்பா என்ன பண்ணுறாரு, சரி ஓகே வி வில் ட்ரை அப்படின்னு போகிறாங்க.
போய் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த உணவு எப்படி இருக்குது, அது விலை கம்மியாக இருக்கா, தரமாக இருக்கா, நல்லா இருக்கா. ஒருவேளை அது நல்லா இருந்தால் அந்த ஹோட்டலுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. நல்லா இல்லை. இப்போ அரசியல் வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு 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 கட்சியின் மீது மக்களுக்கு வந்து தள்ளி போயிருக்காங்க பொதுமக்கள். அதையும் நம்ம இந்த நேரத்தில் பார்க்கணும். இதை நான் இன்னும் உதாரணத்துக்கு பிரித்து சொல்லணுன்னா, முதலமைச்சர் மீது நான் தொடர்ந்து என்னுடைய விமர்சனங்கள், பார்வைகள் எதில் செய்யணும், எது சரியாக செய்யலான்னு வச்சிட்ருக்கேன். அதே நேரத்தில் ஒரு சில அமைச்சர்கள் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் டே பை டே பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களோட அந்த இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு மூர்த்தி, அதாவது திமுகவில் அமைச்சராக இருந்தார். பத்திரப்பதிவுத்துறையில் வந்து இஷ்டத்துக்கு ஆட்சி நவுத்துருது. ஒரு ஒரு பட்டாக்கு வந்தால் இந்த காசு, பத்திரப்பதிவுக்கு இந்த காசு, ஃப்ளாட்டுக்குன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, அதுக்கப்புறமா அதை G7+2ன்னாங்க, 9+2ன்னாங்க. அதாவது டேக்ஸு ப்ளஸ்ஸு ஸ்டாம்ப்பு ஒரு ரேட்டுக்கு வாங்கணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இது பண்ணோம். அப்புறம் நீங்கள் லோன் போனீங்கன்னா எம்ஓடின்னு ஒன்று போடுவாங்க, பேங்க்குக்கு ஒன்று போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு 1% கட்டணும். அப்போது வரிச்சுமை ப்ளஸ் லஞ்சம். ஒன்று வரியை ஏற்றணும், லஞ்சம் வாங்கக்கூடாது. இல்லை லஞ்சன்றது வாங்கக்கூடாது. இல்லை ஏதோ ஒரு ஐயா ஆதவ பாஷையில் சொன்னால் கொஞ்சமாக அப்படி பண்ணிட்டுனா பண்ணிடணும். எதுவுமே இல்லாமல் இதையும் ஏற்றி அந்த துறையே வந்து அந்த துறைக்கு யார் போனாலும் வந்து வீடு வாங்கிட்டோம், இடம் வாங்கிட்டோன்ற ஒரு சந்தோஷத்தை தவிர்த்து அங்கே அலைக்கழிக்கப்பட்ட விதமாகட்டும், லஞ்சம் கொடுத்து கஷ்டப்பட்ட விதமாகட்டும், யாருமே வந்து சந்தோஷமாலாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வர்றது கிடையாது. அதாவது நான் வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷத்தில் வருவாங்க தவிர்த்து. ஆனால் அது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க கடன்காரனாக இருப்பாங்க. முக்கால்வாசி பேர் கடன் வாங்கி தான் பண்ணுறது. இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தில் தான் இடத்த விற்கிறது. ஏதோ ஒரு தேவை. எல்லாருமே லாபத்தில் விற்கிறது. ரியல் எஸ்டேட்டுக்கு பண்ணுறவங்க தான் லாபத்தில் விற்றுட்டு இருப்பாங்க. மிச்ச பேர் எல்லாமே வந்து ஒருத்தர் வருத்தப்பட்டு விற்பார், ஒருத்தர் சந்தோஷத்தோடு வாங்குவார். அதில் வந்து ஒரு மன கஷ்டம் வந்து நிறைய இருக்குது. அது தெரியாமல் இவங்க வந்து அதை ஒரு பெரிய துறை மாதிரி அதை சந்தோஷப்பட்டு இன்னும் ஏற்றுன்னு. அப்போ அந்த துறையில் ஒரு கெட்ட பேர் யாருக்கு? திமுகக்கு. ஆனால் இன்றைக்கி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வந்தோம்னா, இப்போ இன்றைக்கி காலையில் கூட ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காப்புல ஒரு செய்தி குறிப்பு. அதாவது சப் ரெஜிஸ்ட்ரார் காசு வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதனால் ரெஜிஸ்ட்ரார் எல்லாம் ரைடு பண்ணோம். அவங்களுக்கு மேலே இருக்கிற ஐஜி இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரு அவங்களும் இந்த மாதிரி, ஏன்னா அவங்க தான் சம்டைம்ஸ் வந்து எனக்கு வசூல் பண்ணி கொடு, நான் மேலே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அவங்க மீது எதனா கம்ப்ளைண்ட் வந்தாலும் அவங்க அலுவலகம் வீடியோ ரைடு பண்ணுவோம். ரைடு பண்ணுறது தயங்க மாட்டோம். அப்போ துறை அமைச்சரே வந்து துறையில் வேலை செய்கிற ஊழியர்களை மிரட்டுறாரு. எதுக்கு மிரட்டுறாரு? நீ அவங்கக்கிட்ட லஞ்சம் வாங்காத, அப்புறம் நான் உன்னை ரைடு பண்ணுவேன். அப்போ மக்களுக்காக துறை அமைச்சர் தன்னுடைய துறை அதிகாரிகளை மிரட்டுறாருன்னா சபாஷ். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் இதை வந்து பாராட்டி பேசுகிறேன். என்ன ஒரு பத்திரிகைக்காரனை திருப்பி உங்களை விமர்சனம் பண்ணி பேசாத மாதிரி நீங்கள் அரசியல் பண்ணிக்க. யாருக்கும் வந்து இந்த ஒரு விஷயம் ஒழுங்காக இருக்குன்னா அது என்ன ஏது அப்படின்னு. இப்போ இன்றைக்கி பத்திரிகையாளரை கூப்பிட்டு சந்திக்கிற தைரியம் அவருக்கு வந்திருக்கு. நிறைய பேர் தாவேக்கெல்லாம் பத்திரிகையாளர் தான் ஓடுறாங்க. இப்போ ஒரு துறை அமைச்சர் வந்து இல்லை, என் துறை வந்து முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, லஞ்ச லாவணி இருக்கக்கூடாது, மக்களை கண்ணியமாக நடத்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் நான் இப்படி பண்ணுறேன்ற மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இன்றைக்கி பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. தினமலர்லேயும் ஒரு சில செய்திகள் வந்திருக்கு. இப்போ அது ஒரு சில இடத்துல விசாரிக்கும் போது இல்லைங்க இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்கன்றாங்க. கொஞ்சம் பயப்படுறதே எனக்கு வந்து பெரிய நற்செய்தியாக என் காதுகளுக்கு இருக்குது. அப்போ ஒரு துறை அமைச்சர் அதே மாதிரி ரமேஷ் தொடர்ந்து ஏறி வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. இப்போ ரமேஷ் ஏன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அந்த துறை சேகர்பாபு கிட்டே இருந்தது. சேகர்பாபு கிட்டே இருந்தப்போ எப்படி இருந்தது? எல்லாமே கமர்ஷியல். அதாவது ஒரு கட்டடம், ஸ்கூல் கட்டணும், காம்ப்ளெக்ஸ் கட்டணும், அத்தை கட்டணும், இதை கோயில் இடத்தெல்லாம் கட்டடம் கட்டி விடுறதுக்கு நீங்கள் யார்? உங்கள் வேலை என்ன? கோயில் சொத்தை இருக்கிறத பராமரிக்கணும். கட்டடம் கட்டுறதோட நோக்கம் என்ன? ஒரு 100 கோடி போட்டு கட்டடம் கட்டுறவன் 100 கோடியில் ஒரு 20% இல்லை 10% கொடுத்தா 20 கோடி ஆச்சு. இதுதானே? இது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படிச்சுட்டு வரணுமா? அது அந்த துறையினுடைய வேலை கிடையாது. இந்து அறநிலையத்துறையோ இல்லை கோயில்களுக்கு இடம் தானமாக கொடுக்குறது கொள்றதுன்றது என்னன்னா, இந்த கோயிலை சுற்றி ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கும், அதுக்கு பண்ணலாம். இல்லை அரசுக்கிட்ட கொடுத்துருங்க அந்த பணத்தை, தப்பு கிடையாது. அன்னதானம் போடுங்க, கோயில் எதனா நல்ல காரியம் பண்ணுங்கள், நீங்கள் அரசுக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருங்க. அரசு வந்து பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கும், ஆஸ்பத்திரி கட்டும், அரசு பண்ணட்டும். அறநிலையத்துறை அதை பண்ணக்கூடாது. அறநிலையத்துறையோட வேலை வந்து கோயில் நிர்வாகத்தை காப்பாற்றுறது தான். உங்கள் வேலை வந்துட்டு ஆஸ்பத்திரி நடத்துறது, ஸ்கூல் காலேஜ் தொடங்கி வைக்கிறது கிடையாது. எது உங்களுக்கு வேலையோ அதை தான் பண்ணணும். ஆனால் இவர் என்ன பண்ணார்? இவர்கிட்ட அதிகாரம் இருந்ததுனாலையும் தனிப்பட்ட செல்வாக்கு இருந்ததுனால இவர் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டாக மாற்ற பார்த்தார். அதை
இப்போது ரமேஷ் என்ன சொல்கிறாப்புல, நான் என் வேலை அது கிடையாது. என் வேலை கட்டடம் கட்டுறது, மல்டி லெவல் பார்க்கிங் லாட் கட்டுறது, உயர் கோபுரமாக அது இது பண்ணுறது, அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. நம்மளோட வேலை வந்து கோயிலுக்கு வரவங்க சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும். வராங்க, சாமியை பார்க்குறாங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோதான். இதுதான் இந்த துறை. கும்பாபிஷேகம் பண்ணோமா, கோயில் மெயின்டைன் பண்ணுமா, அதோட எங்கள் வேலை முடியுது. இதுதான், இதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே பணியாளர்கள் அவங்க அந்த கோயிலில் வேலை செய்கிற வேலைலாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்க போய் திடீர்னு அமைச்சரை போய் 3 பேர் போய் நிறுத்துகிறாங்க. என்னம்மான்னு கேட்குறாப்புல ரமேஷ், இந்த மாதிரி எங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறதில்ல, க்ளவுஸு கொடுக்குறதில்ல, க்ளீன் வேலைலாம் பண்ணுறோம், நாங்கள் கோயிலில் சுத்தப்படுத்துகிற வேலைலாம் பண்ணுறோம், எங்களை மதிக்கிறதில்ல, 250 ரூபா சம்பளத்துக்கு எங்களை வந்து இந்த மாதிரி நடத்துகிறாங்க, 500 ரூபா சம்பளம் சொன்னாங்க, கலெக்டர்கிட்டலாம் கூட மனு கொடுத்துட்டு போயிட்டோம், 2-3 வருஷமாக எங்கள் நிலைமை இப்படி தான் இருக்குதுன்றாங்க. சூப்பர்வைசர் கேட்குறேன், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு எல்லாமே ஆன் கேமராவில் ரெக்கார்டிங்கில் நடக்குது, ரீல்ஸு கிடையாது. இதே ரீல்ஸ் இருந்தால் நான் இதை இப்படி பேச மாட்டேன். ஆன் கேமராவில் நடக்குது. என்னங்க அது என்ன சொல்கிறதெல்லாம் சரியானு? இல்லை சார், அது வந்து சரி, நீங்கள் தானே சூப்பர்வைசரு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாரு. உடனே இன்னொரு அந்த அதிகாரி ஒருத்தவங்க வராங்க, அழகர் கோயிலில் நடக்குதுன்னு நினைக்கிறேன், மதுரையில் தான் வராங்க. என்ன மேடம் இது சொல்கிறாங்களே கரெக்டாக? இல்லைங்க, அது கான்ட்ராக்டர் நார்ம்ஸ் டேர்ம்ஸு, அந்த கான்ட்ராக்டரை கேன்சல் பண்ணு. இவங்க சொல்கிறாங்கல்ல, இவங்களுக்கு தேவைகள்னு இருக்குல்ல, ஒரு குறைந்தபட்ச ஊதியம், கைக்கு க்ளவுஸு, ட்ரெஸ்ஸு, அந்த கான்ட்ராக்ட் எந்த கான்ட்ராக்டர் அந்த நார்ம்ஸை ஒத்துக்கிறாப்பிலையோ அந்த கான்ட்ராக்டரை ஃபைனலைஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்டர் கொடுங்க. இவங்களுக்கு சம்பளம் கரெக்டாக வரணும். இவங்க என்னென்ன இந்த பிஎஃப், அந்த இஎஸ்ஐ என்ன இருக்குதோ, ஒரு தொழிலாளிக்கு என்னென்ன சட்டப்படியில் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கணும், கேன்சல் பண்ணுங்கன்ட்டு போயிட்டே இருக்கிறாப்புல. ஆனால் இதெல்லாம் கேமரா முன்னாடி பண்ண வேண்டிய வேலைகளா? கரெக்டான கேள்வி. கேமரா முன்னாடி பண்ண வேண்டிய வேலைகள் அட்மினிஸ்ட்ரேஷனில் சிஸ்டம் இருக்கணும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 3 பேர் வந்து பார்க்கும்போது அவங்க யதார்த்தமாக வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு. மேபி இதை வந்து விளம்பரத்துக்காக ரமேஷ் பண்ணாமல் இல்லையா அப்படின்னு நம்ம அந்த பத்திரிகையாளராக அதை சந்தேகப்படுறது தப்பு கிடையாது. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, விளம்பரத்துக்கு ரொம்ப நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க, ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த சிஸ்டம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா அவர் அமைச்சர், அப்போ ஏதோ ஒரு இடத்துல செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சரியா ஒர்க் ஆகாதனால தான் அங்கே ஒரு ஊழியர் பாதிக்கப்படுறாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸை சரி பண்ணணும், சிஸ்டமை சரி பண்ணணும். அது கேமரா முன்னாடி அமைச்சர் அங்கே வந்து சரி பண்ணுறது கிடையாதுல்ல? இல்லைங்க, நான் என்ன சொன்னேன்னா, சம்டைம்ஸ் அது யதார்த்தமாக இருக்கலாம். கேமரா ஒரு இடத்துல, பத்திரிகையாளர்கள் ஒரு இடத்துல எதிரில் நடக்குதுன்னா நான் அந்த இடத்துல அதை வரவேற்கிறேன். கேமரா பார்த்து திபின்னு ஓடுறதை விட, கேமரா பார்த்து பின்னங்காலில் திபின்னு ஓடுற முதலமைச்சரை விட பத்திரிகையாளரை பார்த்து சந்திக்கிற அமைச்சர் எனக்கு ஒரு படி மேலே. நான் யதார்த்தவாதி. அதாவது வெளிப்படைத்தன்மை கூட எடுத்துக்கலாம்ல. ஆமாம், இப்போ என்ன அதில் இப்போ ரிசல்ட் என்ன? அதாவது அமைச்சர் வந்து அதனால் பப்ளிசிட்டி தேடினாரா, இல்லை தூய்மை பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறதா, கௌரவமான வேலை கிடைக்குதா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 7500 என்னங்க அவங்க வந்து வாரிக்குவாங்க? 2 வருஷமாக அங்கே பார்க்குறவங்களாம் பாவமாக இருக்குது, முகத்தெல்லாம் பார்க்கணும். 7500 ஒரு கோயிலில் வேலை பார்க்குறாங்க, தூய்மை பணி செய்கிறாங்க, இல்லை கோயிலில் வந்து பிரசாதம் கவுண்டரில் வேலை செய்கிறாங்கன்னா 7500 சம்பளத்தை வச்சுட்டு அவங்க என்ன குடும்பத்தை காப்பாற்றுவாங்க? 15000 வரணுன்றாங்க, அதை கான்ட்ராக்டர் எடுத்துகிட்டு போகிறாருன்றாங்க. அப்போது வேறு கான்ட்ராக்ட் கொடுங்கன்றாங்க. இல்லை ஃப்யூச்சரில் கோயிலே வந்து வேலைக்கு ஆள் எடுங்கன்னு அவங்க அதையும் கேட்குறாங்க அமைச்சுக்கிட்டு, அதையும் விடலை. இல்லை எங்களுக்கு சம்பளம் இதே சம்பளம் தான் கூட பரவாயில்ல, அரசு வேலையாக, அதாவது அரசு வேலைனா கூட கிடைக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால் சும்மா அவங்களும் இட்சி பார்க்குறாங்க, அமைச்சரை டபாச்சி பார்க்குறாங்க. என்னென்னு, இல்லை அரசு வேலையாக பார்த்து பண்ணி கொடுக்கணுன்னா அதை சொல்கிறதுக்கு ரமேஷால் முடியல. ஏன்னா அது கொள்கை முடிவு, முதலமைச்சரை கேட்டு பண்ணோம். அதனால் இல்லை கான்ட்ராக்டரை மாற்றுங்க, அது என்னவோ அதை பாருங்க. இப்போ இது வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்க, இது வந்து கேமரா முன்னாடி இவர் பண்ணார், இதுக்கு வந்து பப்ளிசிட்டி காரணமாக, அதாவது விளம்பர பிரியராக இதனால் இப்படி பண்ணுறாரான்னு, அது ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பார்வை. நான் அதை ஏற்றுக்கிறேன், கேப்ரியல் அவர்கள் சொன்னதை. பட் அதை தாண்டி நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ இது ஆன் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு இதே கள்ளழகர் கோயிலில் போகும்போது கண்டிப்பாக அங்கே இருக்கிற அந்த ஊடகங்கள் விட மாட்டாங்க, லோக்கல் ரிப்போர்ட்டர். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அமைச்சரை போய் நிறுத்தி, இதே தான் சொன்னீங்க 2 மாதம் முன்னாடி, அன்றைக்கி வந்து கேமரா முன்னாடி சீன் போட்டிங்க, கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணு, டெண்டர் திருப்பி விடு, உங்களுக்கு வேலையை கொடு, 500 ரூபா சம்பளத்துக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிங்க, 2 மாதம் ஆச்சு ஒன்றும் நடக்கலை, என்ன சொல்கிறீங்கன்னு போது அப்போ மாட்டிக்குவாங்கள. அதனால தான் எதுவுமே ஆன் கேமராவில் ஆன் ரெக்கார்டு டிரான்ஸ்பரண்ட்டாக வரதை நான் வரவேற்கிறேன். யார் அதை செய்கிறாங்கன்றதுக்கு நான் போகல. இந்த ப்ராசஸ் வந்து மக்களுக்கு, தொழிலாளிக்கு நல்லது கொடுக்குதுன்னா அதை மனப்பூர்வமாக வரவேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேன். இப்போது 3 பேர், ஐயா KN நேரு, அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சேகரபாபு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இன்னொரு துறை மூர்த்தி, இந்த 3மே வந்து பணம்னு குற்றச்சாட்டு வந்துச்சா இல்லையா?
நான் அப்போவே சொல்லியிருப்பேன் இது பிரச்சனை. இதே வந்து இங்கே எடுத்தீங்கனாலும் பிரச்சனை. அதிமுக பீரியடில் இந்த துறை ஒரு சிலர், இந்த உள்ளாட்சித்துறை எஸ்பி வேல்மணி, அங்கே சுகாதாரத்துறை விஜயபாஸ்கர், போக்குவரத்து துறை எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க மீதெல்லாம் எதுவுமே குற்றச்சாட்டே வரலையா, ஊழல் குற்றச்சாட்டை? அப்போது அவங்க மீதும் வந்துச்சு. அதனால தான் அந்த பசையுள்ள பெரிய துறையை வந்து எளியவர்கள் பணம் மீது ஆசை இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அதாவதுங்க, நான் எதுவும் கேரண்டியெல்லாம் யாருக்கும் கொடுக்கல. யார் எப்படி மாறுவாங்க, என் வேலையில் நான் எப்போ யாரை எதிர்த்து பேச வேண்டியது எனக்கு தெரியாது. அவங்கவுங்க பண்ணுற அரசியலுக்கு தான் நான் கேரண்டி. லோகேஷ் எப்போ மாறுவாப்புலன்னு தெரியாது. பட் இன்றைக்கி தேதியில் ஈ இஸ் லுக்கிங் ப்ராமிசிங் ஃபார் மீ. ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டர், ஒரு பதவி துறை அமைச்சர் எப்படி இருக்கணுன்றதுக்கு முன்னாடி இருந்த கடந்த கால அமைச்சர்களோட நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது என் கண்ணுக்கு அவர் நல்லா பரவாயில்ல அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி முன்னாடி இருந்த அறநிலைத்துறை அமைச்சரோட ஒப்பிடும்போது ரமேஷ் வந்து என் கண்ணுக்கு பரவாயில்ல. செங்கோட்டையன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை இருந்த போதை விட இப்பொழுது இவர் நல்லா பண்ணுறாருன்னு கூட நான் புரிஞ்சுக்குவேன். யார்? ராஜ்மோகன். இப்போது ஒரு துறையில் எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்கன்றதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இதே மற்ற மினிஸ்டர்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் தெரியல. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் ஒரு எம்எல்ஏ வந்து பாலியல் சீண்டல் சம்மந்தமாக வந்து பேசப்படுறார். ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு திமுகவில் எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு, அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் கேட்குறாரு. இதை வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா இன்னும் அதை ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணலை. அப்போது ஒரு சைடு வந்து பெண்கள் பாதுகாப்பு சிங்கப்பெண் படையை போட்டிருக்கீங்க, ஒரு சைடு சந்தி சிரிக்குது. எம்எல்ஏக்கு என்ன வேலை? அப்போது கட்சி நடத்துனீங்களா? என்ன நடந்துச்சுங்க? இந்த பெண் சொல்கிறாங்க, என்னை வந்து 2 பேர் சேர்ந்து பாலியல் சீண்டல் பண்ணாங்க, இப்போ கேட்டால் வேலை வாங்கி தரேன் அமைச்சர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா கேவலம்ல. நீங்கள் வந்து விஜய் சார் எப்படி பேசினார்? ரெண்டும் கலந்து இருக்குது. இந்த மாற்றம்னு ஃபுல் மாற்றம்லாம் இல்லை. ஒரு சில துறை ரீதியாக போகிறாங்க, பட் அவங்களோட அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு சைடு குதிரை பேர் அரசியல், ஒரு சைடு வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு முதலமைச்சர், யார் எதுக்குள்ள செய்கிறாங்க, என்ன நடக்குது, எதுவுமே சொல்கிறது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து அவர்கள் கட்சிக்காரர்கள் எதனா தவறு செய்தார்களா அது நடவடிக்கை இல்லை. இந்த பாலியல் சீண்டல் விவகாரம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெருசாக போகுது. அதேமாதிரி நான் முன்னாடியே சொன்னேன், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறை வந்து முதல்வர் வச்சிருக்கிறாரு, அவருக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அது ஹெவி ஃபைல் மூவ்மெண்ட்டு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். உதாரணத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கங்கே கரண்ட்டு கட்டு பிரச்சனை அது இது மாதிரி இருக்கும்போது நீங்களுமே ஒரு ஹெவி டிபார்ட்மெண்ட்டை கூட வச்சிங்கன்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சிஎம்மாக கேள்வி கேட்குறதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொது வேட்பாளர் போடுறதை பற்றி நீங்கள் அந்த ஐடியாவை பற்றி நீங்கள் பேசுனீங்க இல்லையா? இப்போ அது கரெக்டாக இருக்குமா? ஏன்னா இப்போ பாஜகன்ற ஒரு கட்சியை வீழ்த்துறதுக்கு எல்லாரும் சேர்றாங்க. அது பாஜகன்றது ஒரு பெரிய எதிரி, நம்ம வீழ்த்தியே தீரணும், ஃபாசிசம்லாம் சொல்லி எல்லாம் சேர்றாங்க. ஆனால் இப்போ மக்கள் மாற்றம் வேணும்னு சொல்லி தாவேக்காவை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, அந்த கட்சியை நாங்கள் வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்றாங்கன்னா அது கரெக்டாக எடுபடுமா? அது கரெக்டாக எடுபடுதோ இல்லையோ, உங்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது. பாஜகவை எதிர்க்கிறதுன்றது ஜோக்கு. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து அதை புரிஞ்சுக்கணும். பாஜகவை எதிர்க்கிறது தானே விஜய் சார் பேசினார். எங்கே நேற்று பயங்கரமாக பேசிட்டாரா போய்? இல்லை பயங்கரமாக பயப்படுற மாதிரி பேசிட்டாரா? 90% பழைய கோரிக்கைகள். ஒரு விஷயத்தில் நன்றி, யாரோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க, திருக்குறளை நம்ம வந்து தேசிய இலக்கணமாக தேசிய நூலாக எடுத்துகிட்டு வரணும், இலக்கியமாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை மையமாக வச்சு பேசியிருக்காரு. நீட் தேர்வு ரத்து, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். அதாவது பண பாக்கி வந்து இருக்குது கல்வித்துறையில். மும்மொழி கொள்கை வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஆனால் அது இருந்தாலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுக்கணும். குலசேகர பட்டத்தில் வந்து அந்த ராக்கெட்டு ஏவுதனை தளவாடம் போட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரணும். இதெல்லாம் வந்து திமுக பீரியடில் கேட்டது, ஒரு சிலது அதிமுக பீரியடில் பேசப்பட்டது. இதெல்லாம் பழைய திட்டங்கள். அது எல்லாத்தையுமே போய் திருப்பி அங்கே நேற்று பேசியிருக்கிறார். ஆனால் நேற்று வந்து இங்கேருந்து பார்க்கும்போது வந்து ப்ராஜெக்ட் வந்து பரவாயில்ல இவ்வளோ விஷயம் பேசியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்து திருச்சி வந்து 6 வழி சாலை கேட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ரயில் போக்குவரத்தெல்லாம் இன்னும் பெருசு பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக பேசியிருக்காரு நேற்று. அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நிறைய பழசு, புதுசு எதுவும் இல்லை. பட் நேற்று நடந்த இடத்துல அஜெண்டா, நேற்று நடந்த நித்தி ஆயோகோட அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அஜெண்டான்றது பிரதமர் செட் பண்ணுறது தான். நித்தி ஆயோக்கு உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், ஆனால் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றது தான் நித்தி ஆயோகோடைய அப்ஜெக்டிவ். அதனால தான் அதை பிளானிங் கமிஷன் மாற்றி நித்தி ஆயோகன்னு வச்சு அவங்க வசதிக்கு எடுத்துன்னு போகிறாங்க. அவங்களோட அஜெண்டா நேற்று என்ன அப்படின்னா,
இன்வெஸ்ட்மெண்ட்டும் வாங்கணும். எந்த ஸ்டேட்டில் யார் யார் எவ்வளோ பொருளாதார வெளிநாட்டிலேருந்து ஈர்க்க முடியுமோ ஈர்ங்க. வெளிநாட்டிலேருந்து புதுசாக வந்து ஒரு நிறுவனம் வருது, புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி வருதுன்னா உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு கொடுங்க. வெறும் சும்மா இடம் கொடுக்குறனாலையோ சும்மா கரண்ட் கொடுக்குறனாலே வரது கிடையாது. இன்றைக்கி நிறைய காம்படிஷன் இருக்குது. இந்தியாவை தாண்டி மற்ற நாடுகளும் வளருது. ஸோ அப்போது வெளியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நம்ம ஊரில் வந்து உள்ள நிறுவனத்தை கடை திறக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடுத்த லெவலில் போய் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து இந்தியாவோட ஒட்டுமொத்த வளர்ச்சி குரோத்துன்னும் போது நான் சர்வதேச அளவில் போட்டி போடணும். நான் சர்வதேச அளவில் போட்டி போடணும் இந்தியா அப்படின்னா அந்தந்த மாநிலம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற கிரே ஏரியா இல்லை கஷ்டமானது எதனா இருந்தால் அதெல்லாம் சரி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் உங்கள் மாநிலத்தில் எது பிரச்சனைன்னு அதெல்லாம் சரி செஞ்சுட்டு அந்நிய செலவாணி உள்ளே வர்றதுக்கும் வெளிநாடு கம்பெனி உள்ளே வர்றதுக்கும் உண்டான வேலைகள் பாருங்கன்றது தான் அஜெண்டா. அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஆந்திரா இங்கே இருக்குது, தமிழ்நாடு இங்கே இருக்குது. நமக்கு வர வேண்டியது எல்லாமே எங்கே போகுது? பக்கத்து மாநிலமாக இருக்க ஆந்திராவுக்கு போகுது. அந்த துறையில் நேற்று பெரிய மைனஸ் ஒன்றுமே கிடையாது. இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா, அதாவது புதுசாக நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு ஒன்றும் பண்ண வேணாம். ஆல்ரெடி கையெழுத்து போட்டு இருந்தாங்கள்ல அவங்கெல்லாம் பல கோடிக்கணக்கான காசோடு அப்படியே வெளில போகிறாங்க. ராயல் என்ஃபீல்டு ஆந்திராவுக்கு தனியார். இப்போது பரந்தூரில் இடம் கையகப்படுத்தி இருக்கிறோம். எல்லா இடமும் வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணி அந்த இடத்த அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு விமான நிலையத்தை ரத்து பண்ணிட்டு மேபி அந்த இடத்துல வந்து இப்போ ராயல் என்ஃபீல்டு கம்பெனி ஒரு சின்னதாக ஒன்று அவ்வளோ இடம் தேவைப்படாது. ஒரு 4 கம்பெனி அங்கே வருதுன்னா அந்த இடம் எப்படி? ஸோ ஒரு சைடு விவசாயம், ஒரு சைடு ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி. அதாவது இயற்கை பாதிக்காத எது இண்டஸ்ட்ரியோ அதை அங்கே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் விவசாயம், அங்கே இருக்கிற ஏரி கண்மா, அதுக்கப்புறம் அது மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த இதில் அதே மாதிரி மேசகான் டாக் இது ஷிப்பிங் கம்பெனி, பெரிய நிறுவனம். அதான் வந்து டிக்கெட் சைஸ் 20,000 கோடி 30,000 கோடி, லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி. தூத்துக்குடிக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கம்பெனி. ஏன்னா அங்கே வந்து தூத்துக்குடி வந்து நம்ம கடல் இருக்குது, கப்பலுக்கு உண்டான தளவாட விஷயங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஈகோ சிஸ்டம், போர்ட்டுக்கிட்ட எல்லாம் இருக்குது. அப்படியே எதுவுமே இடத்துக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா வேலைவாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல்ரெடி தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு க்ளோஸ் டவுன் பண்ணி அங்கே வந்து போதிய அளவுக்கு வேலைவாய்ப்பு இல்லைன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. இந்த கம்பெனி அங்கே போயிருந்தால் மேபி குறைஞ்சபட்சம் ஒரு 2,000 பேர் 1,500 பேர் வேலை கிடச்சி. அதுவும் அருமையாக டாப் ஏ கிரேடு வேலை. ஏதோ போய் மூட்டை தூக்குறது, ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. ஒரு தரமான வேலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனியோட சேர்ந்து வேலை செய்யக்கூடாது. அதெல்லாம் அவங்களோட டைப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸோட மகாரத்னா கம்பெனிஸோடு தான் இருக்கும். அது பெரிய நிறுவனம் போயிடுச்சு. அது மாதிரி தொடர்ந்து நிறைய வருது. இப்போ எல்லாத்துலேயுமே நம்பர் 1 இருக்கிற ஒரு ஈவெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த லாஸ்ட் 1 மாதத்தில் வந்து மேபி விஜய் சாரை வந்து அவங்க வந்து ஒரு பொட்டென்ஷியல் ஆளுமையாக பார்க்கலையா? பொதுமக்கள் ஓட்டு போட்டு ஏற்றிட்டாங்க. பட் இண்டஸ்ட்ரி எப்படி பார்க்குது? இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தளவில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது, குழப்பம் இருக்குன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணாமல் வெளியே போகிறாங்கனாலே முதலுக்கு உத்தரவாதம் இல்லை. சந்திரபாபு நாயுடு வர்சஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய் வர்சஸ் சந்திரபாபு நாயுடு போது சந்திரபாபு நாயுடுக்கு வந்து 5-3 அடுக்கு அங்கே நடந்துனே இருக்குது. 2 மாதமாக ஃபஸ்ட்லேருந்தே அவர் டாமினேட் பண்ணுவார். இவர் வந்து ஈஸியாக இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் ஈஸி. ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.